ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மீன லக்னத்தில் இருக்கிற சனியினுடைய பலன்களை ஆகஸ்ட் மாதம் வரைக்கும், ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் ஒரு டெப்த்தான பார்வையாக பார்க்க இருக்கோம். ஏன் டெப்த்தான பார்வை அப்படின்னா, நம்ம உலகத்தில் 80 கோடி 70 கோடி பேர் ஒரு லக்னத்தில் இருப்பாங்க. இப்போ மீன லக்னத்தில் சனி வந்துருச்சு அப்படின்னா 7ஆம் பாவத்தை பார்க்குது, லக்னத்தில் இருக்குது, சிந்தனையை வளர்க்குது. இப்படி பொதுப்பலனாக சொல்லிட்டு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. டெப்த்தாக நம்ம ஜாதகப்படி இந்த சனி நமக்கு என்ன பண்ணுவார், அவர் என்ன நட்சத்திரத்தின் வழியாகவும் என்ன உபநட்சத்திரத்தின் வழியாகவும் நமக்கு என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் என்பதை டெப்த்தாக பார்க்குறதுக்கு தான் இந்த பதிவு. சரி, நமக்கு சனி லாபாதிபதி விரையாதிபதி லக்னத்தில் இருக்கார், சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படிங்கும்போது இந்த 12ஆம் இடத்து அதிபதிங்கிற ஒரு கான்செப்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. 12ஆம் இடத்துல கெட்டது மட்டும் இல்லை, நல்லதும் இருக்குது. அதாவது ரொம்ப ஆராய்ச்சி மனப்பான்மை, புதுசாக கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி பிரயாணம் பண்ணுறது, அதே சுப செலவுகள் பண்ணுறது. 12ஆம் இடம் என்பதில் நமக்கு மிகுந்த ஒரு அமைப்பு என்னென்னா, எதன் வழியாக மூலதனம் பண்ணலாம் அப்படிங்கிறத அது சுட்டி காட்டும். அப்படிப்பட்ட சனியானவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ஒரு பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட, அது 12ஆம் இடமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு நன்மையை தரும். டிடெக்டிவ் ஏஜென்சி, சிபிஐ மற்றும் இன்கம் டேக்ஸ் ரைடு இதெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்குது. ரகசிய செயல் திட்டங்கள் இதெல்லாமே இருக்குது. பட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு உபநட்சத்திரத்தில் அது போயிட்டு இருக்கு. இப்போது புதனுடைய உபநட்சத்திரத்தில் இந்த ஜூன் 21ஆம் தேதி கேதுவனுடைய உபநட்சத்திரமாக மாறுது. இப்படி சனியினுடைய நட்சத்திரத்திலே போனாலும் 9 கிரகத்தினுடைய உபநட்சத்திரத்தில் மாறி மாறி போகும். இப்போ இப்போ ஆகஸ்ட்டு 4ஆம் தேதி நமக்கு ரிவர்ஸ் ஆகிறார், வக்கரகதி ஆகிறார். அப்போ என்ன ஆகுது, கேதுலேருந்து புதனுக்கு மறுபடியும் மாறுறார். ஸோ இப்போ கான்செப்டில் நமக்கு புதன் யாருங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புதன் நமக்கு 4ஆம் அதிபதி. தாய்மனை பூமி, வீடு வாகனம், தன் சுகம், தன் வித்தை, சொந்த பந்தம் எல்லாமே 4ஆம் இடம் தான். படிக்கிற குழந்தைகளுக்கு 4ஆம் இடம்ங்கிறது புதன் தான். அதே நேரத்தில் 7ஆம் இடம்ங்கிறது லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், நம்ம கஸ்டமர், நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், பேங்க்கு, கான்ட்ராக்டு, இத்தனை விஷயம் 7ஆம் இடத்துல இருக்குது. இப்போ இந்த 4ஆம் இடம் 7ஆம் இடம் செயல்பட்டாலும் நம்ம ஜாதகத்தில் பிரத்யேகமாக ஒரு கான்செப்டை வச்சுருப்பார் புதன். அது 2, 6, 10 அப்படின்ற தொடர்பில் இருந்தால் உங்களுக்கு இந்த சனி ஒன்றும் பண்ணாது. திசாபுத்தி அந்தரத்தில் பணத்தை கொடுக்கும், வேலையை கொடுக்கும், தொழிலை வளர்க்கும், பதவி புகழ் வளர்ச்சி கொடுத்தே தீரும். ஆனால் அதே நேரத்தில் இந்த புதன் 5, 9 தொடர்பு இருந்தால் மூளை உழைப்பான பணிகளுக்கும் கமிஷன் துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது பண்ணும். ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கீங்க, கன்சல்ட்டிங்கில் இருக்கீங்கன்னா நல்லது பண்ணும். ஆனாலும் 5, 9 காசை கொடுக்காது. ஏனென்றால் 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்பது சர்வீஸையும் பணத்தையும் கெடுக்கக்கூடிய பாவங்கள். அதனால் அந்த உபநட்சத்திரம் நம்ம ஜாதகத்தில் புதன் எப்படிப்பட்டவருங்கிறத கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதைத்தான் செய்ய போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகாதீங்க அல்லது ஆகுங்க. அதைத்தான் நீங்கள் முடிவெடுக்க முடியும். அதே நேரத்தில் ஜூன் 21க்கு பிறகு கேதுனுடைய உபநட்சத்திரத்துக்கு மாறும் பொழுது, கேது நம்மளுக்கு இப்போ கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் தான் இருக்குது. வேலைங்கிற விஷயம் 6ஆம் வீடு தான். ஆனாலும் கூட இந்த கேது நம்ம ஜனன ஜாதகப்படி 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பாக இருந்தால் நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் எதிர்மறையாக செயல்பாடுகள் நடந்தால் என்ன பண்ண முடியும்? லக்னம்ங்கிறது தான் சிந்தனை. அதே மாதிரி சனிங்கிறது 12ங்கிறது முதலீடு. அப்போ நம்ம ஒரு நினச்சி முதலீடு பண்ணுறது 8, 12 தொடர்பு இருந்தால் நஷ்டமாயிரும். அப்போ இந்த ஜூன் 21லிருந்து மார்ச் 4 வரைக்கும் இந்த கேது 8, 12 தொடர்பாக இருந்தால் நீங்கள் ஒன்றுமே செய்யக்கூடாது, இன்வால்வ் ஆகக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, வேலையிலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் பிரச்சனைகள் டார்ச்சர்கள் இருந்தாலும் அதை அப்படியே சகிச்சுக்கிட்டு கொண்டு போயிடணும். வேறு எங்கே போனாலும் இதே பிரச்சனை தான் வரும். அப்போ அதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கவனமாக இருங்க. இல்லை 2, 6, 10 தொடர்பாக இருந்தால் ப்ரொமோஷனே கிடைச்சிரும். 6ஆம் இடத்துலையே இருக்கிற கேது 2, 6, 10 தொடர்பில் வரும்போது ரொம்ப ரொம்ப புகழை கொடுத்துருவார், எதிர்பாராத நன்மைகளை கொடுத்துருவார். உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் வளர்ச்சி கிடைச்சே தீரும். அதே நேரத்தில் இந்த கேது 5, 9 தொடர்பு இருந்தால் வேலையிலிருந்து ரிலீவ் பண்ணியும் விட்டுருங்கிறத மறந்துடக்கூடாது.
3, 7, 11 1ஆம் இடம் இதெல்லாம் வந்து கேது கான்செப்ட் வச்சுருந்தாருன்னா நியூட்ரலான பாவம் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு போவார். இவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பொழுது நம்ம ஜென்ம சனின்னு நினச்சிட்டு கலங்கவும் வேணாம், அல்லது சனி சொந்த நட்சத்திரத்தில் வந்துட்டாரு நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினச்சி மகிழவும் வேண்டாம். ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகமும் ஒவ்வொரு சரித்திரத்தை கொடுக்கும் என்பது தான் பாஸ்கர அஸ்ட்ராலஜியினுடைய கோட்பாடு. அதன்படி தான் இங்கே நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது தெரியாமல் நம்ம வெறும் பயிற்சி பலனை பார்த்து மயங்கிறதுல அர்த்தம் இல்லை. இந்த பலனை நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் பாவங்கள் தான் வேலை செய்யுது ஜாதகத்தில்ங்கிறத கான்கிரீட்டாக நீங்கள் நம்பணும். அப்போ நம்பினா தான் அந்த பாவங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கெட்ட பாவம் எது, நல்ல பாவம் எது, தொழில் கிரகம் எந்த பாவத்தோடு தொடர்புகளையோ அந்த பாவ தொழிலை தான் நாம் செய்கிறோமா, இதையெல்லாம் நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் பதிவு தான். நம்ம சனி வந்து 2.5 வருஷம் போகிறதுனால ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காது. அந்த 2.5 வருஷமும் மேக்சிமம் வந்து நமக்கு சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் வர்றவங்க தான் சனியை பார்க்கணும். அது இல்லாதவங்க சனியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அப்படி இருக்கிறவங்களே கூட டெப்த்தாக பார்க்கும்போது இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக நம்ம ஜனன ஜாதகப்படி ஒவ்வொரு கிரகமும் என்ன கான்செப்டை வச்சுருக்குன்னு பார்த்துட்டு அந்த கான்செப்ட் பாவங்களை தான் இயக்குங்கிறத நம்பி நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். அதில் ப்ராப்ளமே இல்லை. இந்த 12ஆம் இடம் என்பது மூலதனம் அப்படிங்கிறதுனால இந்த மூலதனம் வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறதுல நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டு வேலையில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறது காட்டும். 12ஆம் இடம் என்பது இருக்கிற இடத்துலேருந்து டிஸ்டர்ப் ஆகுறதுன்னு எடுத்துக்கணும். 2வது வேலைக்கு மாறுறதுங்கிறத எடுத்துக்கணும். ஒரு சில பேர் சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி ஆய்வகங்களில் ஆராய்ச்சி துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து சிந்தனையை வளர்க்கும். ஸ்லோவாக ஸ்டெடியாக அந்த 12ஆம் இடத்தை டெவலப் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும்போது புதிய கண்டுபிடிப்புகளெல்லாம் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்திலே சனி வந்து 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரியாக வந்திருக்கக்கூடாது. அது வந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் சனி சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது எதிர்ப்பை ஸ்ட்ராங்காக செய்வார், எதிர்மறையை ஸ்ட்ராங்காக செய்வார், எதிர் விளைவுகளை ஸ்ட்ராங்காக செய்வாருங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ 7ஆம் வீட்டை சனி பார்வை செய்தே அதுக்குன்னு ஒரு பலன் இருக்குமே அப்படின்னு கேட்டால், இந்த சனி உங்களுக்கு நல்லவராக இருந்து பார்வை செய்தால் அது நன்மை தான். இப்போ உங்களுக்கு 7ஆம் பாவ உபநட்சத்திரமாகவே சனி உங்கள் ஜாதகத்தில் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணித்து பார்த்து அப்படி இருந்தாது அப்படின்னா அந்த பார்வையினால் எந்தவித பாதிப்பும் வராது. நல்ல இணக்கம் ஏற்படும், நல்ல உறவுகள் மேம்படும். அப்போ ஏற்கனவே விரைச்சனியில் இருந்த பிரச்சனை இப்போ வந்து கிளியர் ஆகுது. பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் நன்றாக இருக்கும். இது எல்லாமே நம்ம ஜனன ஜாதகத்தை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்து எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த உங்களுடைய கான்கிரீட்டான அந்த பாவ அதிகாரிகளை தெரிந்து கொண்டு நீங்கள் கோச்சாரத்தில் என்ன பயிற்சி பலனை வேணாலும் லக்னப்படி பாருங்கள், ராசிப்படி பார்க்காதீங்க. லக்னம் தான் நிலையானது, ராசி நிலையானது இல்லை. ராசி வந்து திசைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது என்பதையெல்லாம் புரிந்து இந்த ஜோதிடத்தை வழிநடத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.